டொமேட்டோ சாஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இப்போ என்ன செய்யப்போம் பார்த்தீங்கன்னா, மினி இட்லி செய்ய போகிறோம். அது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து விடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் தான் ஊற்றணும்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெய் வேணால் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நார்மல் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நான் நெய் ஊற்றி செய்கிறேன். நெய் ஊற்றி செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகணும்னு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். உங்களுக்கு கடுகு கூட உளுந்தும் போடணும்னா நீங்க போட்டுக்கலாம். பட் நான் போடலை, ஏன்னா என் குழந்தை சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் போடலை. கடுகு நல்லா பொரியட்டும். இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இது கூடயே வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சமா கருவேப்பிலை போடுறேன். ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணி கூட செஞ்சுக்கோங்க. ஏன்னா இது கூட இப்போ வந்து நான் வீட்லயே அரைச்ச இட்லி பொடி. உங்க எவ்வளவு இட்லி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் இட்லி பொடி நெய்லயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, நல்லா இட்லி பொடி எப்படி இந்த நெய்லயே வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு பாருங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மினி இட்லி அவங்க அவிச்சு வச்சிருக்கோம்ல, வேக வச்சு, அதான் இது கூட போட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா போடலாம். நல்லா இந்த இட்லினா எல்லா இட்லிலுமே இந்த இட்லி பண்ணி போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்லி நல்லா சூடு ஆறி இருக்கணும், அப்பதான் போடணும். சூடோட போடாதீங்க. ஃபுல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம்.